Hi friends, இது வந்து அமராத் பார்க்ல இருந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரூமுங்க. இந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு per personக்கு 1 ரியால். உள்ள இருக்க கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ரூமுக்குள்ளார என்னென்னலாம் நாங்க பார்த்தோம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் முன்னால் நம்மளை நிற்க சொல்லுவாங்கங்க. அந்த ஸ்க்ரீன் முன்னால் நம்ம நின்று வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட இமேஜ் வந்து அப்படியே கார்ட்டூன் கேரக்டரில் தெரியும். எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் இமேஜை வந்து அப்படியே கார்ட்டூன் கேரக்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே காமெடியாக தான் இருந்தது. இருந்தாலும் ஃபஸ்ட் டைமு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. அப்படியே என்ஜாய் பண்ணோம். அப்பா கூட போ. நம்ம இங்கே நின்னோன்னு வச்சுக்கிங்களேன், இங்கே பாருங்களேன், கார்ட்டூன் கேரக்டரில் தெரியுது பாருங்க, செமையாக இருக்குது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ஸுங்களுக்கான ட்ராயிங் ஏரியா மாதிரி இருந்ததுங்க. கலரிங் புக்ஸ் மாதிரி இருந்தது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த ஃபிஷ்ஷோடைய பிக்சர்லாம் இருந்தது. ஒவ்வொரு கிட்ஸும் அவங்களுக்கு தோணின டிசைனில் வந்து இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தோணின மாதிரி அவங்களோட இஷ்டத்துக்கு கலரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து அப்ளை பண்ணி இந்த ஸ்க்ரீனில் வந்து அப்படியே ஸ்விம் பண்ண வைக்கலாங்க. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிசைன் பண்ணி அனுப்பின ஃபிஷ்ஷஸ் தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சில பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ் மேலே ரைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேமு, அவங்களுக்கு தோணின கலரு, இந்த மாதிரிலாம் வந்து அப்ளை பண்ணி அப்படியே ஃபிஷ்ஷை வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்விம் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது. அதுவும் அந்த சின்ன பசங்களாம் மேக் பண்ணியிருந்த அந்த ஃபிஷ்ஷோட டிசைன்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாகவும் இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பசங்க தான். அவங்க அம்மாக்களோட சேர்ந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ராயிங் பண்ணி ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. சூர்யா என்ன வின் பண்ணிட்டீங்களா? கோ. யார் வேணா போங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமுமே ஃப்ரீ தாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமும் விளையாடுறதுக்கு பெரிய லாங் க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்ததுங்க. சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு இந்த கேம்லாம் விளையாடுறதுக்கு அலௌடு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லாங் க்யூவில் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்ததுங்க. வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வேணால் வந்து கேம் விளையாடலாம், எல்லா கேமுமே விளையாடலாம். அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணி மறுபடி வந்து இந்த கேமெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. மினிமம் இந்த கேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து 1 டைம் விளையாடுறதுக்கு மினிமம் 500 பைசா வந்து வசூல் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரீங்கிறதுனால கேட்கவா வேணும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 4-5 தடவை ஒவ்வொரு கேமுக்கும் அப்படியே வெயிட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் சோஃபாவில் உட்காந்துருந்தேன். எனக்கு கேம்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. என் ஹஸ்பண்டும் வந்து விளையாடல. ஸோ எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து என் பொண்ணு தான் ஒவ்வொரு கேமையும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி 2-3 தடவை விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஃபைனலாக நான் ஒரே ஒரு கேமில் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ எல்லா கேமுக்கும் வெயிட் பண்ணி விளையாடினதுனால நைட்டு வந்து 9 o'clock மாதிரி ஆயிடுச்சிங்க. சரி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எக்ஸிட் ஆகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் 9 ரூம் இருக்குங்க. இந்த 9 ரூம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுவோங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களுமே பார்க்கலாம். ستجدون الأشياء المادية والمحسوسة، عالم يمكنكم رؤيته والشعور به وفهمه، لكن ما بعد هذا هو عالم الخيال حيث يتلاشى الواقع ويبدأ التجريب. في هذا الفضاء يعتمد على النظريات والمعادلات والمفاهيم التي تتحدى التجربة اليومية. الوقت هنا للعفو والجديد. அந்த குறி போட்டிருக்காங்களா அந்த இடத்துல மண்ணு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, விடுங்க. இதில் என்ன நைஸ். 2 தான் இருக்கா? இது வந்து என்ன? இது காத்து, இது மண்ணு, இது அது சாண்டு, அது ஏர், அது வாட்டர். third room. Wow, what is it? Oh, மணல் பா. அது இங்க கொல்ல நினைக்கிறேன். அப்படியா? பச்சை கலரா இருக்கு. லைட்டிங்கா? ஃப்ளவர்ஸ்லாம் பறக்குது. இந்தாங்க பூவே எடுத்து கிளும் பின்னாலே. இந்த மணல் தொட்டு பாருங்களேன், நல்லா இருக்கு. இந்த மணலில் தொட்டு பாருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இந்த மணல்ல வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மணலை வச்சு இது விளையாடுறது நைஸ். இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. This one 4th room. Bending the light.
blending the lights. நல்லா இருக்கு இந்த ரூம். நீங்க தான் சொல்றீங்கன்னா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. அவங்க டாடி போய் ஆடுங்க. எனக்கு ஆட தெரியாது. அப்பா அவ சொல்லி கொடுப்பா. சென்டர்ல தான் வருது. இங்கே இருந்த ரூம்லேயே இந்த 5th ரூம் தாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. சான்ஸே இல்லை. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. மண்ணு இது பண்ணுவாரு. இது என்ன தலையை சுத்துது? 360 டிகிரி இல்லையா? ஓ, இது என்ன போகுது? செம்ம சூப்பராக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணு. இங்கே நின்னாரு. மியூசிக்காக இருக்குல்ல, மியூசிக் எல்லா இடத்துலையும் ஆட வேண்டியதுதான். வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
شوفي كل شيء ارتفع. கிராவிட்டி கண்ட்ரோல் பற்றி. هذا نشوف الجاذبية. شوف الجاذبية. شوف قدامك هنا الشاشة. حطه فوق فوق. நம்ம வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம் கிராவிட்டி فوق معناتها கண்ட்ரோல். ما في جاذبية. ايوه تحت شاف فوق. لا فوق. اقول لك بس شيل صبعك شويه، شيل صبعك شو ما تنقص. இது கிராவிட்டி கண்ட்ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ரூமுங்க. இந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த எதுவில் போய் பார்த்தது 9 ரூம்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீ எப்படி பாப்பா என்ஜாய் பண்ண? சூப்பராக இருந்துச்சு. பஸ்கட் ஃபெஸ்டிவல் நைட் விட எல்லாம் கொஞ்சம் ஆமாம், அமராவத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க, செம்மையாக இருக்குது. ஓகேங்களா?